ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அப்பாவை பற்றின அப்டேட் கேட்டிருந்தீங்க. நானும் கொஞ்ச நாளாக என்ன சொல்கிறது, சாப்பாடு கொடுக்குறதோடு நிறுத்திக்கிட்டேன். போகல, அப்பாவை பார்த்தே ஒரு வாரம் ஆச்சு நான். ஸோ வேலையும் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக இருந்தனால போகல. ஸோ இன்றைக்கி நான் அப்பாவை பார்த்துட்டு அப்பாவை பற்றின அப்டேட் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கேட்டவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடகடன்னு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டை பெருக்கி ஒரு விளக்கேற்றுனா மைண்டே அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக கிடைக்குங்க. நீங்கள்லாம் இதை உணர்ந்துருக்கீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படியே அந்த ஊதுவத்தி ஸ்மெல் அந்த வீட்டையே அப்படியே பீஸ்ஃபுல்லாக மாற்றும். ஜஸ்ட் ஒரு ஒரு 5 மினிட்ஸ்லன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் எனக்கு அப்படி தாங்க தோணும். அதனால தாங்க நான் உங்ககிட்ட இப்படி ஷேர் பண்ணுறேன். சாமி கும்பிட்டுட்டு உடனே கிளம்பியாச்சுங்க. அப்புறம் தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பணுமா இல்லையா? பசங்க போனதுக்கப்புறம் வீடே ஒரு அமைதி தரும் பாருங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு தான் நல்லாயிருக்கும். பசங்க வந்ததுக்கப்புறம் அந்த கலகலப்பு, அதாவது கொஞ்ச நேரம் தான் எல்லாத்தையும் ரசிக்க முடியும். அதே மாதிரி தான் பசங்க இல்லாத போதும் சரி, இருக்கும் போதும் சரி. ஸோ நம்ம வேலையெல்லாம் கடகடன்னு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சாச்சு, சாமியை கும்பிட்டாச்சு. இப்போ வேறு என்ன, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியதான், சாப்பாடு எடுத்துகிட்டு. வாங்க நம்ம அப்படியே போயிட்டே பேசலாம். ஆலயமணி ஒழித்து விட்டது, அதாவது ஃபோன் வந்துடுச்சு. சீக்கிரம் அம்மா, இன்னும் என்னம்மா வீட்டில் பண்ணிகிட்டு இருக்கே அப்படின்னு ஒரு கூக்குரல் வந்தது. ஸோ வேறு என்ன, டிஃபன் பாக்ஸ் கட்டியாச்சு, கிளம்ப வேண்டியதான். வாங்க போகிற வழியில் அப்படியே என்னெல்லாம் நடக்குது. இதில் ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா, நானும் பார்க்குறேன். எப்போல்லாம் ஹெல்மெட் போடுறனோ அப்போல்லாம் நான் போலீஸ்கிட்ட மாட்டவே மாட்டேன். அதாவது போலீஸ் நிற்கவே மாட்டுறாங்க ஹாஸ்பிட்டல் போகிற வழியில். நான் என்னைக்கு எதிர்ச்சியாக மறந்து போய் நான் அந்த இடத்த விட்டு நகர்ந்து வரணும், தொக்க மாட்டேன். அது எப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அதாவது ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இப்படி தானே கிராஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்பியிருப்பேன். ஆனால் அந்த கேப்பில் தாங்க மாட்டுறேன். யாரெல்லாம் இப்படிலாம் மாட்டியிருப்பீங்கன்னு அந்த கமெண்ட்ஸில் சொல்லி விடுங்க. சரி, எப்படியோ நம்ம ஹெல்மெட் மாட்டிட்டு தான் போகணும். அதான் நம்ம உடல் நலத்துக்கு நல்லது. ஏன்னா நம்ம போய் ஆஸ்பத்திரியில் படுக்க முடியாது இல்லையா, அதனால தான். ஸோ எல்லோரும் ஹெல்மெட் மாட்டுங்க. அது மட்டும் இல்லை, இருக்காங்க இல்லைன்றது போடணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட உயிரை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இருக்காங்களோ இல்லையோ, நம்ம உயிரை நம்ம தான் பார்த்துக்கணும். வாங்க போகலாம். எதுக்குன்னே தெரில, இந்த காக்கா கடந்த 2 டேஸாக தான் இங்கே உட்காருது, கத்திக்கிட்டே இருக்குது. விருந்தாளி வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த விருந்தாளி எப்போ வருவாங்கன்னு தெரில. பட் நான் இப்போ வெளில போகிறேன், விருந்தாளி வந்தால் அது பார்த்துக்கிட்டோம். சும்மா சொன்னேன். 2 டேஸாக வச்சு செய்யுது இந்த காக்கா, கத்திக்கிட்டே இருக்குது. எது கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு கத்திக்கிட்டே இருக்குது. எதுக்குன்னு தெரில, தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஹெல்மெட் போட்டாச்சு, பார்க்க சகிக்காது தான். ஓகே, பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். பார்க்கிங் இதுதான். பேஷண்ட்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு பாருங்கள். இது பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான். தேடி கண்டுபிடிச்சி நம்ம வண்டியை விட்டாச்சு. கடந்த 3 மாதமாக இது தாங்க எங்களோட கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லலாம், இல்லை இன்னொரு ஹவுஸுன்னு கூட சொல்லலாம். நல்லாவே பார்த்துக்கிறாங்க. பட் என்னென்னா 3 மாதம் ஆச்சு, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இங்கே தான் என் அப்பா இருக்கார். வந்துட்டேன்னு தாங்க சொன்னேன். வந்ததுலேருந்து ஒரு 10 ஃபோன் பண்ணிட்டாங்க, இதோட கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன். பட் எப்போ வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல், டியூட்டி பார்க்குறதுக்கு. எப்படா வருவேன்னு எங்கள் அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போல, டியூட்டியை மாற்றிடுறதுக்கு முடியல. சீக்கிரமானு 10 ஃபோனு. உள்ளதாங்க அப்பா இருக்காங்க. தம்பி டியூட்டி பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அதாவது காலையில் ஷிஃப்ட் இவனுக்கு தான். அப்பாவுக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறது, அப்பாவுக்கு பேம்பஸ் போடுறது, அப்பாவை க்ளீன் பண்ணுறது அம்மாவும் இவனும் சேர்ந்து தான் பண்ணுவாங்க. ஸோ தம்பி அவனோட கடமையை கரெக்டாக பண்ணிடுவான். அம்மா எப்படா வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல். அவங்க மூஞ்சில் ஒரு கேஜஸை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே க்ளீன் பண்ண வந்துட்டாங்க. எனக்கு தலை சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அப்பாவோட காலை க்ளீன் பண்ணுறத பார்த்த உடனே. உண்மையாகவே யாருக்குமே இவ்வளோ பெரிய கஷ்டம் வரவே கூடாதுங்க. எங்கள் அப்பா அணு துடித்ததை நாங்கள் இந்த 3 மாதமாக நாங்கள் பார்த்துட்டு தாங்க இருக்கோம். அப்பா சீக்கிரமாக குணமாகி சீக்கிரமாக வரணுன்றது தான் எங்களோட ஒரு பெரிய கடவுள்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறது. அது ஒன்று மட்டும்தாங்க.
அப்பா வந்து ரொம்பவே நல்லா இருக்காங்கன்னா எப்படி நம்ம மனதளவில் முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு எதாவது வேணுமான்னு கேட்டேன். இப்போ தாம்மா அம்மா எல்லாம் ஊட்டினாங்க எல்லாம் செஞ்சாங்கன்னாரு. ஸோ அப்பாவுக்கு வந்து நான் வந்ததில் ரொம்பவே சந்தோஷம். ஒரே சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அப்பா அவங்கள எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எப்படி இருக்கீங்கப்பா அப்படின்னு கேட்டேன்னா, நல்லா இருக்கேம்மா சூப்பராக இருக்கேன்னு சொல்லிடுமா அப்படின்னாரு. என்னை தட்டி தூங்க வைமான்லாம் சொன்னார். எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக போச்சுங்க. எங்கள் அப்பா பண்ண எல்லாம் இப்போ குழந்தையாக மாறிட்டாங்க இந்த வயசுக்குள்ளே. நான் எதிர்பார்க்கல. எங்கள் அப்பா எப்போவுமே ஸ்ட்ராங்காகவும் போல்டாகவும் ஒரு இடத்துல இருக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆள் இங்கே ஒரு இடத்துல பக்கத்து பெட்டுக்காரங்க ஆப்ரேஷன் வார்டுக்கு போயிருக்கனால நமக்கு உட்கார்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இடம் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, அப்பாவை கொஞ்ச நேரம் ஹாப்பினஸ்ஸாக பார்த்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. எனக்கு டியூட்டி முடிஞ்சிச்சு. இப்போ தான் என் டியூட்டி முடிஞ்சு அம்மா வந்துட்டாங்க. ஸோ பசங்களை பிக்கப் பண்ணோம், கிளம்பியாச்சு. இல்லை நம்ம புல்லட்டை எங்கே நிறுத்தணுன்னே தெரியல. தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. நம்ம புல்லட் இங்கே தான் நிற்கிது.